மதுரை பக்கத்துல விக்கிரமங்கலம் கிராமத்துல இருக்கிற ஒரு மொரட்டு பாட்டி தான் பவுன் தாய் என்கிற ராதிகா சரத்குமார். அந்த சின்ன கிராமத்துல காசை வட்டிக்கு விடுற தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா அடாவடித்தனமா நடந்துக்கிறதால அந்த கிராம மக்கள் யாருக்குமே இவங்கள பிடிக்கல. கிளவி எப்படா போய் சேரும் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு. 3 பசங்களும் கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தை அப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க. பொண்ணுக்கு மட்டும் பேசினதை விட 3 பவுன் நகை கம்மியா போட்டதால அந்த பொண்ணோட வீட்டுக்காரரு அடிச்சு துரத்திடுறாரு. அதனால அவங்க அம்மா வீடான ராதிகா சரத்குமாரோட வீட்டிலே இருந்துடுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஊர் மக்கள்லாம் எதிர்பார்த்தா அந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ராதிகா சரத்குமார் உடம்பு சரியில்லாம படுத்துடுறாங்க. அவங்களுக்கு சுயநினைவும் போயிருது. இப்போவோ அப்போவோ அப்படின்னு இழுத்துக்கிட்டு இதுக்கப்புறமா அங்க நடக்கக்கூடிய கலாட்டக்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஒரு சிம்பிளான குழந்தைங்க கதை புக்கில் வர நீதி கதைகள் மாதிரியான ஒரு கதையை காமெடி சென்டிமெண்ட் அப்படின்னு கதையை எழுதி இயக்கியிருக்காரு இயக்குனர் சிவகுமார் முருகேசன். ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காகவே பார்த்து கதை எழுதி அதை பக்காவாக ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்காரு. விக்கிரமங்கலம் அப்படின்ற அந்த கிராமத்தை ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியும் எழுதியிருக்கிற பேரில் ஆரம்பித்து மெதுவாக அந்த கதை நடக்கக்கூடிய உலகத்துக்குள்ளேயே நம்மளை இழுத்துட்டு போயிடுறாரு இயக்குனர். முனிஸ்கான் கேரக்டர், தாலியை கழட்டி வச்சுட்டு பாவமாக பேசுகிற மீனா அப்படின்ற கேரக்டர், எப்போ பாரு குடிச்சிட்டே இருக்கிற வெசக்குட்டை கேரக்டர், முட்டாள்தனமா சுயநலமா இருக்கிற சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன் அப்படின்னு ராதிகா சரத்குமாரோட 3 பசங்களோட கேரக்டர், அவங்களோட ஒய்ஃபா வரவங்க அப்படின்னு கேரக்டர்ஸோட ரைட்டிங்கும் அந்த கதாபாத்திரத்துக்கான தேர்வும் இந்த படத்துல கரெக்டா அமைஞ்சிருக்கு. மெயின் கேரக்டரான பவுன் தாய் கேரக்டர் மட்டும் இல்லாம படத்துல வரக்கூடிய முக்கியமான மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ரைட்டிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர்ஸோட தன்மையை யூஸ் பண்ணி ஹியூமர் சீன்ஸை எழுதியிருக்கிறது டைரக்டரோட ஸ்மார்ட்னஸை காட்டுது. கமலஹாசனோட தீவிர ஃபேனா சிங்கம்புலி பண்ணக்கூடிய சேட்டைகள், மாலை கட்டுற தொழில் பண்ற பாலசரவனோட கடையில் நடக்கிற கலாட்டங்கள், முத்துக்குமார் முனிஸ்காந்த் கேரக்டருக்கு நடுவில் வரக்கூடிய பிரச்சனை, கோல்டுகுமார் கேரக்டரோட என்ட்ரி அப்படின்னு சின்ன சர்ப்ரைஸ் சீன்ஸ் படத்துல சுவாரஸ்யமாவே இருக்கு. படத்துல பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் அங்கங்க நம்மளை சோதிக்குது. முனிஸ்காந்த் பர்ஃபார்ம் பண்றதுக்காகவே வச்சிருக்கக்கூடிய காட்சி, டாக்டர்ஸ் வரக்கூடிய காட்சி, 3 மருமகளோட வேண்டுதல் காட்சி அப்படின்னு ஒரு சில காட்சிகள் படத்துல இருந்து எடுத்துட்டாலும் அந்த சீன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த படம் கொடுக்குற ஃபீலுக்கோ இல்லை படத்தோட மெயின் கதைக்கோ எந்த பாதிப்பும் வராது. அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் எல்லாமே தேவையில்லாததா இருந்தாலும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றதால அதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியல. அங்கங்க வரக்கூடிய கமல் சாங்ஸோட செலெக்ஷனும் அதை பிளேஸ் பண்ணியிருக்கிற இடமும் சூப்பர். அந்த சாங்ஸ் வரக்கூடிய இடம் எல்லாமே தியேட்டர் பிளாஸ்ட் ஆகுது. சிங்கம்புலி, அருள்தாஸ், முனிஸ்காந்த், பாலசரவணன் அப்படின்னு வில்லேஜ் சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி வெளுத்து வாங்கக்கூடிய ஆட்களை செலக்ட் பண்ணியிருக்கிறதுலேயே இயக்குனர் பாதி ஜெயிச்சிடுறாரு. பாலசரவணனுக்கு இது மற்றொரு மைல்கல் படம். விலங்கு சீரீஸ், லப்பர் பந்து படங்களுக்கு பிறகு மனசை விட்டு மறையாத ஒரு கேரக்டர் சூப்பராகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராதிகா சரத்குமார் செம்ம கம்பீரமான ப்ராமிசிங்கான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. இத்தனை வருட சினிமா அனுபவம் அவங்கள இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வச்சிருக்கு. படத்துல முதல் 20 நிமிஷமும் கடைசி 20 நிமிஷமும் தான் அவங்களுக்கு வேலை அப்படின்னாலும் படம் முழுக்க அவங்கள நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். முத்துலட்சுமி, நிரோசா, அபிநயா அப்படின்னு 3 மருமகள்களும் பொண்ணா வரக்கூடிய ரேச்சல் ரெபாக்காவும் குறை சொல்ல முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னாவோட ஜாலியான அதே சமயம் மண்மரம் மாறாத அந்த ரூட்டடான பின்னணி இசையும் பாடல்களும் கேட்க நல்லாவே இருக்கு. விவேக் விஜயகுமாரோட சினிமாட்டோகிராஃபியில அந்த லைவ்லியான விசுவல்ஸ் எல்லாமே அழகா இருக்கு. ஆஹா ஓஹோ அப்படின்னு பெருசா எதிர்பார்க்காம ட்ரெய்லரை கூட பார்க்காம பிளாங்க் மைண்டோட இந்த படத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை ஏமாத்தாது. ஃபேமிலியோட சின்ன பசங்களோட பார்க்கறதுக்கு தரமான படம் தான் இந்த தாய் கிழவி. இந்த மாதிரி படங்கள் வரதே இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்க ஃபேமிலியோட ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்டுக்கு இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வறண்டு போயிருக்க தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு நல் வரவு, நல்ல அட்டெம்ப்ட், மஸ்ட் வாட்ச் மூவி தான். ஆனா படத்தோட பேரு தாய் கிழவி நடுவுல இக்கு வரணும், அதை மிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னு தெரியல. ஒருவேளை என் கணித ஜோதிடர் 6 எழுத்துல பேர் வச்சா படம் ஓடாதுன்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இது ஒரு மிஸ்டேக் தான். தாய் கிழவி